விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் முள்ளிவாய்க்காலில் அகழ்வு பணி. இன்னும் 10 வருடங்களில் தலைவர் பிரபாகரன் யார் என கேட்கும் நிலை. ராஜபக்ஷகளின் குடியுரிமை 7 ஆண்டுகள் ரத்து. இலங்கையில் மற்றும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் அதனை எதிர்த்து போராடும் அளவில் ஸ்ரீலங்கா ராணுவம் உள்ளதா என கடும்போக்குவாத நாடாளுமன்ற உறுப்பினரான சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், உலகின் மிக கொடூரமான பயங்கரவாத இயக்கத்தை இல்லாதொழித்த நாடு இலங்கை. புலிகளின் அமைப்பை நாம் இலங்கையில் அளித்திருந்தாலும் குறித்த அமைப்பு இன்றும் வெளிநாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஈழம் எனும் கனவு இன்னும் அவர்களின் மனதில் உள்ளது. அந்த கனவை அவர்கள் விடுவதாக இல்லை. இலங்கையில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளையும் அதன் உறுப்பினர்களையும் அந்த தடை பட்டியலில் இருந்து நீக்கியமை சரியானதா? இந்த கேள்வியை எழுப்ப நான் விரும்புகின்றேன். இலங்கையில் மற்றொரு யுத்தம் ஏற்பட்டால் அதை எதிர்த்து போராடும் அளவில் இராணுவம் உள்ளதா? அந்த தைரியம் உள்ளதா? இலங்கை இராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு தற்போது அமெரிக்காவுக்கு நுழைவு விசா வழங்கப்படுவதில்லை. அவரது மகளுக்கு கல்வி கற்க அமெரிக்காவில் வாய்ப்பு கிடைத்தும் செல்ல முடியாதுள்ளது. இந்த நிலையில் சவேந்திர சில்வாவின் மகளும் யுத்த குற்றங்களுக்கு ஆளாக்கியுள்ளாரா? அத்துடன் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்னவுக்கு ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சரத் பொன்சேகாவுக்கும் அமெரிக்காவிற்குள் நுழைவு விசா வழங்கப்படவில்லை. மேலும் பல இராணுவ வீரர்களுக்கு சில நாடுகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சமாதானத்தை கொண்டுவர குறித்த தரப்பினர் பாடுபட்டனர். இதுவே அவர்கள் செய்த ஒரே குற்றம். இலங்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளை நாம் ஜெனீவாவில் சரிவர வெளிக்காட்ட தவறிவிட்டோம். கடந்த 2009 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி யுத்தத்தை நாம் நிறைவுக்கு கொண்டு வந்தோம். இதனைத் தொடர்ந்து மே மாதம் 27ஆம் தேதி ஜெர்மனி 17 நாடுகளுடன் இணைந்து இலங்கை யுத்த குற்றங்களை இழைத்துள்ளதாக ஜெனீவாவில் கூறியது. எனினும் இந்த குற்றச்சாட்டை நாம் தோற்கடித்தோம். இதனையடுத்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை ஸ்ரீலங்கா இராணுவத்தை பாராட்டியிருந்தது. அத்துடன் நாம் யுத்த குற்றங்களை இழைக்கவில்லை என பலர் கூறியிருந்தனர். இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற யுத்தம் சர்வதேச ஆயுத மோதல் அல்ல என்பதை நாம் தெளிவுபடுத்த தவறிவிட்டோம். இதுவே பாரிய தவறு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். போரின் இறுதி நாட்களில் முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் உள்ள கடற்கரை பகுதியொன்றில் விடுதலை புலிகளால் புதைத்து வைத்ததாக நம்பப்படும் இடமொன்றினை நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தோண்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை இன்று காலை 9 மணியளவில் ஆரம்பமாகியது. முல்லைத்தீவு காவல்துறையினரின் விசேட புலனாய்வாளர்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய குறித்த பகுதியில் விடுதலை புலிகள் ஆயுதங்கள் மற்றும் பெறுமதியான பொருட்களை புதைத்து வைத்துள்ளதாக நம்பப்படும் இடத்தில் தோண்டுவதற்கு நீதிமன்றத்தில் கடந்த 19/11/2023 அன்று வழக்கு தொடரப்பட்டது. நீதிபதியின் அனுமதியுடன் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர், இராணுவத்தினர், கிராம சேவையாளர், தொல்லியல் திணைக்களத்தினர், சுகாதார பிரிவினர், தடயவியல் காவல்துறையினர் ஆகியோரின் பிரசன்னத்துடன் குறித்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கனரக இயந்திரம் கொண்டு தோண்டப்பட்ட போது நிலத்தில் இருந்து நீர் வருவதை அவதானிக்க முடிந்துள்ளது. இருந்தும் தொடர்ச்சியாக குறித்த இடத்தினை அகழ்வு பணி செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் மற்றொரு கனரக இயந்திரம் கொண்டு தோண்டும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. குறித்த பகுதிக்கு அண்மையில் கடந்த பங்குனி மாதம் அளவில் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் எதுவும் மீட்கப்படாத நிலையில் மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்னும் 10 வருடங்களில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் யார் என கேட்கக்கூடிய நிலைதான் இங்கு காணப்படுகின்றது என வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினால் மரநடுகை மாதத்தை முன்னிட்டு நடாத்தப்படும் கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சி ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்கள் மக்களிடத்தில் மறதி என்கின்ற பண்பு வளர்ந்து வருகின்றது. இதன் காரணமாக மக்கள் பழைய விடயங்களை மறக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. ஐங்கரநேசன் என்பவர் ஒரு தமிழ் தேசிய உணர்வோடு நீண்ட காலமாக பயணித்து வருபவரினால் இந்த மரநடுகை மாதம் ஆண்டுதோறும் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகின்றது. குறிப்பாக மாகாண சபை செயற்பாட்டில் இருந்தபோது, ஐங்கரன் விவசாய அமைச்சராக இருந்தபோது இந்த கார்த்திகை மாதத்தினை மரநடுகை மாதமாக பிரகடனப்படுத்தி தீர்மானத்தினை நிறைவேற்றியுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
பொருளாதார குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ உள்ளிட்டோரின் குடியுரிமையை ரத்து செய்வதற்கு அமைச்சரவையின் அனுமதியும் நாடாளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மையும் அவசியம் என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்திலோ, பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் வகையிலோ அல்லது மோசடியில் ஈடுபடுவதற்காகவோ நிதியை பயன்படுத்தினால் அதற்கு நிறைவேற்று அதிகாரம் பொறுப்பு கூற வேண்டும். அந்த வகையில் நீதிமன்ற தீர்ப்புக்கு நிறைவேற்று அதிகாரம் கட்டுப்பட வேண்டும். எனவே பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் குறித்து தேவை ஏற்படின் விசேட அதிபர் விசாரணை ஆணைக்குழு ஒன்றை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இது தொடர்பான விசாரணை நடத்த அதிபருக்கும் அமைச்சரவைக்கும் அதிகாரம் உள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தவறு இழைத்துள்ளனர் என ஆணைக்குழு பரிந்துரைத்தால் அதனை அடிப்படையாக கொண்டு குறிப்பிட்ட நபர்களின் குடியுரிமையை 7 ஆண்டுகளுக்கு இல்லாது செய்ய முடியும். இதற்கான யோசனையை அமைச்சரவையின் அனுமதியுடன் நாடாளுமன்றத்திலும் முன்வைக்கலாம். அதனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு 3/2 பெரும்பான்மை பலம் அவசியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர அமெரிக்கா தூதுவருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்றம் எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் செயற்படுகின்றது. இங்கு இடம்பெறும் செயற்பாடுகளால் ஒட்டுமொத்த மக்களும் நாடாளுமன்ற கட்டமைப்பை வெறுக்கின்றார்கள். தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவரது செயற்பாடுகளினால் நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற நிலையியற் கட்டளையின் 9 பிரிவில் நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை மற்றும் குழுக்களின் அறிக்கைகள் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன் வெளியாட்களுக்கு வழங்குவது தண்டனைக்குரிய குற்றம் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. துறைசார் மேற்பார்வை குழுவின் முன்னெடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படாமல் கடந்த மாதம் 19ஆம் தேதி பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் மற்றும் ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது முற்றிலும் நாடாளுமன்ற கோட்பாடுகளுக்கு எதிரானது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகர இலங்கைக்கான அமெரிக்க தூதுவருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். இது முற்றிலும் தவறானதொரு செயற்பாடு. வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கு நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழு ஊடாக எச்சரிக்கை விடுக்க முடியுமா? முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அதுலகோரலவின் படுகொலை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த படுகொலை தொடர்பில் துறைசார் மேற்பார்வை குழு பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. அத்துடன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனவே இவ்விடயம் முற்றிலும் தவறானது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் சரத் வீரசேகரவின் தன்னிச்சையான தீர்மானங்களினால் நமது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது. ஆகவே இவ்விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற சிறப்புரிமை மற்றும் ஒழுக்கவியல் குழு ஊடாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்துகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இனவாத கருத்துக்களின் வெளிப்பாடுகளினால் தான் 30 வருட கால யுத்தம் தோற்றுவிக்கப்பட்டது என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆகியவற்றிற்கான செலவு தலைப்புகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், இலங்கை பல்லின சமூகம் தமிழ், சிங்களம் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை ஒன்றிணைத்து தேசிய நல்லிணக்கம் உறுதி செய்யப்பட்டால்தான் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு கட்டவிழ்த்துவிட்ட இனவாதங்களினால் தான் இந்த நாடு 30 வருட கால யுத்தத்தை எதிர்கொண்டது. யுத்தம் முடிவடைந்து 14 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையிலும் இனங்களுக்கிடையில் தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்படவில்லை. வடக்கில் உள்ள தமிழ் அரசியல் கட்சிகளை தடை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடும் ஆளும் தரப்பின் உறுப்பினர்களது மூளையை பரிசோதனை செய்ய வேண்டும். இவர்கள் ஒருபோதும் தேசிய நல்லிணக்கத்தை எதிர்பார்க்கவில்லை. இனவாதம் தோற்றம் பெறும் வகையில் தான் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இனவாதத்தை பரப்பி அதனூடாக தமது இருப்பை தக்க வைத்துக் கொள்ளவே தொடர்ந்து முயற்சிக்கின்றார்கள். வடக்கு மற்றும் தெற்கில் அரசியல் தீர்வுகளுக்கு முன்னர் தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த வேண்டும். எமது அரசியல் செயற்பாடுகள் தேசிய நல்லிணக்கத்தை நிலைநாட்டுவதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.